ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறாருங்கிற கேள்வி மாதிரி ஒரு அராஜகம் இருக்குதா? பட்டியல் தொழில் கொடுக்காட்டா போயிருமா? நாடார்கள் கொடுக்காட்டா போயிருமா? தேவர்களுக்கு கொடுக்காட்டா போயிருமா? செட்டியார் காசாரி கொடுக்காட்டா, முதலியாருக்கு கொடுக்காட்டா போயிருமா? எந்த சமூகத்துக்கு கொடுக்காம இருந்தா நாடு கெட்டு போயிரும். அப்ப ஏன் கொடுக்குறீங்க? ஒவ்வொரு சமூகம் கேட்டு நீங்க மீனவர்ல இருந்து ஒரு முதலமைச்சர் வந்ததே இல்ல, ஆசாரில இருந்து ஒரு முதலமைச்சர் வந்ததே இல்ல. இப்படி ஒவ்வொருத்தர் கேட்டு நீங்க அப்ப எங்களை புறக்கணிங்களா என்ன பதில் சொல்வீங்க? அப்ப எந்த சமூகம் வராட்டி நாடு முன்னேறிடும்? ஏன் ஒரு சமூகத்துக்கு கொடுக்கணும் கேட்பீங்களா? இதோட அராஜகம் ஒண்ணு இருக்குதா? திமுக வரக்கூடிய ஆட்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கேளுங்க. வரக்கூடியவர்கள் ஓட்டு வாங்குறாள், வரக்கூடிய தமிழர்களா இல்லையான்னு கேளுங்க. அது என்ன பிராமணர்? அப்ப நீ பிராமணர்கள் கேட்டு அவர்கள் ஒதுக்குறது தீண்டாமை என்ன? பட்டியல் தொழில் சொல்றது நியாயமாயிருதா இல்லையா? பட்டியல் தொழில் ஜாதியால தானே ஒதுக்குனீங்க. எப்பா நீ இந்த சமூகம் அப்படிதான் கீழே தள்ளுனீங்க. அப்ப நீ பிராமணப்பா கீழே போன இதான பட்டியல் ஒரிஜினலா? இதான தாழ்த்தப்பட்டவர்கள்? ஜாதி பார்த்து ஒருத்தரை புறக்கணிப்பதுதான் நாங்க தீண்டாம. பிராமணர்கள் இல்லாட்டா என்ன கெட்டு போயிடும்? எந்த ஜாதி இல்லாட்டி கெட்டு போகாது? தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி சொல்லுங்க சார், இந்த ஜாதி மட்டும் தொடர்பு சொல்லுங்க. அப்புறம் ஏன் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அவங்களை தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க? அவர்களுடைய தவறான வெறுப்பு அரசியல், வேற ஒண்ணுமே கிடையாது.